தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். என்னுடைய பெயர் சி. ஜெயபால். நான் வழக்கறிஞராக சென்னை உயர்நீதிமன்றத்திலும் அரியலூர் மாவட்ட நீதிமன்றத்திலும் பணியாற்றி கொண்டிருக்கிறேன். அரசியலை பொறுத்தவரையில் நான் ஆரம்ப காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் திருமானூர் ஒன்றிய இளைஞரணி துணை அமைப்பாளராக பணியாற்றி இருக்கிறேன். 1991 முதல் 93 வரை. 1993 அக்டோபர் 3ஆம் தேதி வைகோ அவர்கள் மீது கொலை சுமத்தப்பட்டு வைகோ திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து நீக்கப்படுகிற போது டாக்டர் கலைஞர் அவர்கள் தன்னுடைய மகன் மு.க. ஸ்டாலினுக்காக வைகோ மீது வீண் பழி சுமத்துகிறார் என்பதை உணர்ந்து அதை ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாமல் உடனடியாக அந்த இயக்கத்திலிருந்து விலகி நான் அண்ணன் வைகோ அவர்களை ஆதரித்தேன். தொடர்ந்து மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில் இதுவரை 32 ஆண்டு காலமாக அந்த இயக்கத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிறேன். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில் மாநில பொதுக்குழு உறுப்பினராக நான் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். இந்த சூழ்நிலையில் தமிழர்களுக்காகவும் தமிழ் இனத்திற்காகவும் தமிழர்களுடைய உரிமைக்காகவும் பாடுபட்டுக் கொண்டிருந்த அண்ணன் வைகோ அவர்கள் எங்களுடைய இதயத்துக்கு நெருக்கமாக இருந்தவர். கடந்த 3-4 ஆண்டு காலமாக குடும்ப உறவு மீது பாசம் கொண்டு இந்த ஜனநாயக உரிமையை ஜனநாயக கடமையை தட்டி கழிக்கிற விதத்தில் டாக்டர் கலைஞர் அவர்கள் வைகோவுக்கு என்ன கொடுமை செய்தாரோ அதே கொடுமையை இன்றைக்கு கட்சிக்காரர்களுக்கெல்லாம் அவர் மகன் மூலமாக செய்ய ஆரம்பித்தார். கட்சியிலே DRR செங்குட்டுவன், மதுரை அழகு சுதந்திரம் போன்ற கட்சி மேல்மட்ட தலைவர்களை எல்லாம் ஒதுக்கிவிட்டு, அதே போல திருப்பூர் துரைசாமி எல்லாரையும் ஒதுக்கிவிட்டு கடைசியாக கட்சியினுடைய முகமாக இருந்த திரு மல்லை சத்யா அவர்களையும் படாத பாடுபட்டு கடந்த 3 மாத காலமாக சிரமப்பட்டு அவரை கட்சியிலிருந்து வெளியேற்றி இருக்கிறார்கள். இது என் மனதை மிகவும் பாதித்தது. 1993 அக்டோபர் 3ஆம் தேதி என் மனநிலை என்ன நிலையில் இருந்ததோ வைகோ மீது பழி சுமத்தப்பட்ட போது அதே மனநிலை தான் இன்றைக்கும் இருக்கிறது. அதே அன்றைக்கு ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக வைகோவோடு சேர்ந்தேன். இன்றைக்கு ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக வைகோவிலிருந்து நான் பிரிய விரும்புகிறேன். அந்த சூழ்நிலையில் தான் இளைஞருடைய எதிர்கால நம்பிக்கை நட்சத்திரமாக, தாய்மார்களுடைய தாகமாக, தமிழர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாத்து தரக்கூடிய ஊழலுக்கு எதிராக போராடக்கூடிய வல்லமை படைத்த, இன்றைக்கு மக்களுடைய ஏகோபித்த ஆதரவு பெற்று 2026 தமிழக முதல்வராக பொறுப்பேற்க இருக்கும் அண்ணன் தளபதி விஜய் அவர்களை நான் தலைவராக ஏற்றுக்கொள்ள முடிவு செய்தேன். அந்த அடிப்படையிலே நான் தமிழக வெற்றி கழகத்தில் என்னை நேற்று 11ஆம் தேதி காலை முதல் உறுப்பினராக இணையதளம் மூலமாக பதிவு செய்து கொண்டேன். அந்த முதல்கட்ட பிரச்சாரத்தில் நாளைய தினம் அண்ணன் தளபதி விஜய் அவர்களை திருச்சியிலே நேரில் சந்தித்து கட்சியிலே முறைப்படி இணைய இருக்கிறேன். தமிழக வெற்றி கழகம் வருகின்ற 2026 ஆட்சி அமைக்கிற வகையில் அதற்கு நானும் ஒரு காரணமாக இருந்து என்னுடைய பணியையும் பங்களிப்பையும் செலுத்துவேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மதிமுகவுக்கு நான் லெட்டர் எழுதியிருக்கேன். இன்னைக்கு தான் இருக்கேன். ஆமா, அனுப்பியிருக்கேன். நான் மாவட்ட செயலாளர் சந்தித்து பேசியிருக்கேன். தாவேகா மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் சிவகுமார் அவர்களை சந்தித்து என்னுடைய விருப்பத்தை தெரிவித்தேன். அவர்தான் நீங்கள் நேரடியாக எந்த வகையிலும் கட்சியில இணைய முடியாது, இணையதளம் மூலமாக தான் இணைய முடியும் என்று சொன்னதால் நான் இணையதளம் மூலமாக நேற்றைய தினம் என்னை தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்துக் கொண்டேன். குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், எங்கள் வீட்டிலே நான், என் மனைவி, எனக்கு 2 மகன்கள், 4 ஓட்டு. என் மகன்கள் 2 பேருமே விஜயனுடைய ஆதரவாளர்கள். என் மனைவியும் பிள்ளைகளுடைய பேச்சை தான் கேட்கிறார். 3 ஓட்டும் அந்த பக்கம் தான். நான் ஒருத்தன் தனியா நின்றேன். இப்போ நானும் அவர்களோடு சேர்ந்து கொண்டேன். அப்பா பேச்சு பிள்ளை கேட்ட காலம் போய் இப்போது பிள்ளையினுடைய பேச்சை அப்பா கேட்கக்கூடிய சூழ்நிலைக்கு நான் வந்திருக்கிறேன். இதுதான் ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கிறது. எல்லா குடும்பத்திலுமே நிச்சயமாக தாய்மார்களுடைய ஓட்டு அண்ணன் விஜய் அவர்களுக்கு தான் விழும். குழந்தைகளுடைய ஓட்டும் அண்ணன் விஜய் அவர்களுக்கு தான் விழும். எனவே 2026 அண்ணன் விஜய் அவர்கள் முதல்வராவது என்பது உறுதியாகிவிட்டது.